தஞ்சாவூரில் நடந்த போராட்டத்தின் போது முதலமைச்சர் குறித்து ஆபாசமாக பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின்படி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திற்கு வந்த தஞ்சாவூர் கிழக்கு டிஎஸ்பி அழகேசனிடம் கிருத்திகா உதயநிதி மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனிடையே உதயநிதி வீட்டின் முன்பு கூடியிருந்த திமுகவினர் காவலர்களின் தடுப்புகளை மீறி உள்ளே சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் காவலர்கள் வழக்கு தொடர்பான விவரங்களை எடுத்துரைத்த பின்னர் தாமாகவே விசாரணைக்கு வருவதாக உதயநிதி ஸ்டாலின் கூறியதாக தெரிகிறது. இதனையடுத்து அவரை காவலர்கள் கைது செய்து தஞ்சைக்கு அழைத்துச் சென்றனர். உதயநிதியுடன் முன்னாள் அமைச்சர்கள் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன், முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் ஆகியோரும் வாகனத்தில் சென்றனர். அப்பொழுது காவல் வாகனத்தை வழிமறித்து போராட்டம் நடத்திய திமுகவினரை காவலர்கள் கைது செய்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்த காவல்துறையினர் சுமார் 10 மணி நேரத்திற்கு பிறகு விடுவித்தனர். தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய உதயநிதி மீது பெண்களை அவதூறாக பேசியதாக 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து நேற்று காலை 10:50 மணி அளவில் சென்னை நீலாங்கரை வீட்டில் வைத்து உதயநிதியை தஞ்சை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து அவரை சாலை மார்க்கமாக தஞ்சை அழைத்து சென்றனர். எனினும் அங்கு திமுகவினர் அதிக அளவில் திரண்டதால் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு மாலை 6:40 மணி முதல் இரவு 8:15 மணி வரை உதயநிதியிடம் விசாரணை நடத்திய காவலர்கள் அவரை விடுவித்தனர். இதையடுத்து வெளியே வந்த உதயநிதிக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கார் மூலமாக திருச்சி வந்த உதயநிதி விமானம் மூலமாக சென்னை திரும்பினார். முன்னதாக திமுகவினர் காவல் நிலையத்திற்கு வெளியே வான வேடிக்கைகளை வெடித்தனர். தஞ்சையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பெண்களை தாழ்த்தி பேசவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி தான் பேசியதை கட் காப்பி பேஸ்ட் செய்து பரப்புகிறார்கள் என்றார். நான் பேசாத ஒரு விஷயத்தை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி சில விஷயங்களை ஆட் பண்ணி நான் யாரையும் தவறாக பேசவில்லை. முழுக்க விவசாயிகளுக்காக தான் பேசினேன். காவிரியில் உரிய நேரத்தில் நீர் திறக்காத நிலையில் பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய வகையில் தாவேக அரசு செயல்படுவதாகவும் உதயநிதி குற்றம் சாட்டினார். ஏதாவது ஒரு பிரச்சனை மாநிலத்தில் எழும்போது அதை டைவர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை எடுக்க வேண்டியது. இந்த பொய் வழக்கு போட்டு பயமுறுத்தலான்னு இந்த அரசு நினைச்சாங்க. அதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. தாம் இரட்டை அர்த்தத்தில் பேசவில்லை என்றும் உதயநிதி கூறினார். சில பேர் சொல்லியிருக்கிறாங்க நான் இரட்டை அர்த்தத்தில் பேசிட்டேன், டபுள் மீனிங்ல பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நிச்சயமா டபுள் மீனிங்லாம் பேசவே இல்லை. நான் ஒரே மீனிங்ல தான் பேசினேன், சிங்கிள் மீனிங்ல தான் பேசினேன், மீண்டும் பேசுவேன். பொய் வழக்கிற்கு அஞ்ச மாட்டேன் என்றும் உதயநிதி தெரிவித்தார். காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டத்திற்கும் உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்று கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார் பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிராக எந்தவித குற்றச்சம்பவங்களும், எந்தவித அவதூறு வார்த்தைகளும், எந்தவித தவறான பேச்சுக்களும், என்ன பேசினாலும் இந்த அரசு, இந்த காவல்துறை கண்டிப்பாக அவருடைய சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதை எடுப்பாங்க. உதயநிதி பேசினதை எல்லா வீடுகள்லையும் எல்லாரும் அவங்க திமுகவினர் போட்டு காட்டட்டும், அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் போட்டு காட்டட்டும். உதயநிதி பேசினதுல ஏதாவது ஒரு வார்த்தை ஏற்புடையதா இருக்கான்னு சொல்லிட்டு பொதுவெளியில் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது கண்டனத்திற்குரியது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். பொதுவெளியில் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் அந்த மாதிரி பேசியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அது எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் பேசியிருக்க வேண்டும். இதேபோன்று எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பு வாய்ந்த இடத்தில் இருப்பவர் இரட்டை பொருள் தரும் எள்ளல் நடையில் பேசியதை தவிர்த்திருக்க வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற தலைவர்கள் கடைபிடித்த கண்ணியத்தை அவரிடமும் தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது. ஒரு பெண்ணை குறித்து இழிவாக பேசும் அணுகுமுறை உதயநிதியின் அரசியல் தகுதிக்கு பொருத்தமானது இல்லை என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார்.
சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடும் சமயத்தில் எதிர்க்கட்சித் தலைவரை கைது செய்தது ஜனநாயக விரோத செயல் என திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டினார். சட்டமன்றம் கூட இருக்கிற இந்த நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவரை கைது செய்வது என்பது எத்தகைய ஒரு ஜனநாயக விரோத செயல் என்பதை இந்தியா பூராவிலும் இருக்கிற மக்கள் கட்சிகள் இன்றைக்கு கண்டிக்கக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் பெண்களை இழிவாக பேசியதை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் EPS, அதே சமயம் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் சமயத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மீது அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கை வழக்கை தாண்டிய அரசியல் பின்புலம் கொண்டதோ என்ற சந்தேகம் மக்களிடையே ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று உதயநிதி ஸ்டாலினின் பேச்சும் கைதும் கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஆக்கப்பூர்வ அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உதயநிதி கைதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், ஆங்கிலேயர் காலத்து வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு இணையாக எதிர்க்கட்சிகளை முடக்கும் செயலில் அரசு ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி நதிநீர் சிக்கலில் காட்டாத வேகத்தை உதயநிதியை கைது செய்வதற்கு முதலமைச்சர் விஜய் காட்டுவது ஏன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பூர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. சென்னை புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், பல்லாவரம், குரம்பேட்டை, தாம்பரம், முடிச்சூர், வண்டலூர் சுற்றுவட்டாரத்தில் இரவில் மழை பெய்தது. இதனால் பணி முடிந்து வீடு திரும்பியோர் அவதிக்கு ஆளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டாரத்தில் காலை முழுவதும் கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் திடீரென பரவலாக கனமழை கொட்டியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓரிக்கை, செவிலிமேடு, சிறிபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம், உரகடம், வாலாஜாபாத், உத்தரமேரூர் உள்ளிட்ட இடங்களில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி, கண்ணமங்கலம், காட்டுக்காநல்லூர், ரெட்டிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் கனமழை பெய்தது. 2 நாட்களாக இரவு நேரங்களில் மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூரில் மாநகர பகுதிகள் மற்றும் அவிநாசி, பல்லடம், தாராபுரம், உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்ததால் மக்கள் நிம்மதியடைந்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1/2 மணி நேரம் மிதமான மழை பெய்தது. முந்தல், குரங்கணி, அணைக்கரைப்பட்டி, தர்மத்துப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டாரத்தில் இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணித்தனர். தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், திருச்சி மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் தேனி மற்றும் கோவை மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் புனித செபஸ்தியார் ஆலய திருவிழாவையொட்டி 1400 ஆடுகள் மற்றும் 4000 கோழிகள் சமைக்கப்பட்டு மத நல்லிணக்க கறிவிருந்து தடல்புடலாக நடைபெற்றது. திண்டுக்கல் மலைக்கோட்டை பின்புறம் அமைந்துள்ள புனித செபஸ்தியார் ஆலய விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இங்கு நேர்த்திக்கடனாக ஆடு, மாடு, கோழி உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் காணிக்கையாக வழங்குவது வழக்கம். இந்நிலையில் விழாவின் ஒரு பகுதியாக மத நல்லிணக்க கறிவிருந்து பிரம்மாண்டமாக நடைபெற்றது. 1400 ஆடுகள், 4000 கோழிகள், 5½ டன் அரிசி கொண்டு உணவு சமைக்கப்பட்டது. கத்திரிக்காய், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் உள்ளிட்ட பலசரக்கு பொருட்களும் காணிக்கையாக செலுத்தப்பட்டு சமைக்கப்பட்டன. இங்கே மக்கள் அன்னதானம், ஆடு எல்லாம், கோழி எல்லாம் வெட்டி நல்லா சிறப்பாக கொண்டாடுறாங்க. மக்களுக்கு வேண்டு வர வழங்கிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி இது ஜாதி மதம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. அன்னதானம் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு இது சாப்பிடும்போது ஒரு நோய் நொடியெல்லாம் ஒரு தீர ஒரு மக்களுக்கு நம்பிக்கை. விடிய விடிய நடைபெற்ற மத நல்லிணக்க கறிவிருந்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று உணவருந்தினர். ஒசூரில் நியூஸ் 18 ஊடக பங்களிப்புடன் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் சுமார் 92 லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நியூஸ் 18 ஊடக பங்களிப்புடன் 15வது ஆண்டு புத்தக திருவிழா நடைபெற்று வந்தது. பல்வேறு தலைப்புகளில் ஏராளமான புத்தகங்கள் இடம்பெற்ற நிலையில் நேற்றுடன் நிறைவு பெற்றது. நிறைவு நாளில் பரதநாட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.
புத்தக திருவிழாவில் சுமார் 92 லட்சத்திற்கு புத்தகங்கள் விற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 85 லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையானது. இந்த ஆண்டு 92 லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாயிருக்கிறது. இது பொதுமக்கள் மற்றும் குறிப்பாக இளைஞர்கள், குழந்தைகள் மத்தியில் புத்தக வாசிப்பின் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கிடையே தமிழ் இலக்கிய புத்தகங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த அறிவியல் புத்தகங்களுக்கும் பலத்த வரவேற்பு கிடைத்ததாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகளே இவை. புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் சாலையில் கீரனூரிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அதேபோல புதுக்கோட்டையிலிருந்து கீரனூர் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக இரு பேருந்துகளும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் சுமார் 30 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் பேருந்து ஓட்டுநர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளி மாணவி பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பரபரப்பை ஏற்படுத்திய இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு உட்பட ஒவ்வொரு மாநிலமும் தங்களது நிலையை வெளிப்படுத்த உரிமை உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் 30 ஆண்டுகளுக்கு மேலான நாடாளுமன்ற உரை தொகுப்புகளை கொண்ட வைகோ இன் பார்லிமெண்ட் எனும் நூல் வெளியீட்டு விழா டெல்லியில் நடைபெற்றது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புத்தகத்தை வெளியிட்ட நிலையில் முதல் பிரதிநிதியை சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் பெற்றுக் கொண்டார். விஜய் வருகிறாரா? அடுக்கடுக்கான அலைபேசிகள், தொலைபேசிகள், ஒரு 50,000க்கு மேற்பட்டவர்கள் திரண்டிருப்பார்கள். இந்த விழா நடக்காது. அவருக்கு டெல்லி காவல்துறை முறையான பாதுகாப்பும் தராது. அப்படிப்பட்ட ஒரு சங்கடமான நிலைமைக்கு அவரை ஆளாக்க கூடாது என்று முதலமைச்சரை நேரில் சந்தித்து நீங்கள் வருவதை நானே தவிர்க்க விரும்புகிறேன். வர வேண்டாம். இந்த புத்தகம் என்பது வைகோ என்ற பார்லிமெண்டேரியனுடைய டாக்குமெண்டேஷன் அல்ல. இந்தியா என்ற பெருந்தேசத்தின் நாடாளுமன்றத்தினுடைய சரித்திரத்தின் ஒரு பகுதி இந்த புத்தகம். நாடாளுமன்றத்தில் ஒருவர் எப்படி பேச வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இந்த நாட்டிலேயே ஒருவர் எப்படி பேச வேண்டும் என்பதற்கான பாட புத்தகத்திற்கு கை கால் முளைத்தால் அதன் பெயர் வைகோ. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், தேசிய மாநாட்டு கட்சியின் ஃபரூக் அப்துல்லா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர் டி. ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அனுபவம் இல்லாதவர்கள் ஆட்சி புரியும் பொழுது இதுபோன்ற பிரச்சனைகள் வரும் என சிறையில் இருந்து வெளியே வந்த திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் விமர்சித்தார். கோவில்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் முதலமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் சிறையில் இருந்து நேற்று வெளியே வந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேகா அரசினை கடுமையாக சாடினார். ஜனநாயக நாடு, அதனால் சில நேரங்களில் அனுபவம் இல்லாதவர்கள் ஆட்சி கொடுக்கிற போது இந்த மாதிரி எல்லாம் வரும். அதையெல்லாம் சந்தித்து வெற்றி பெறுவோம். பின்னர் விடாத்திக்குளம் வந்த மார்க்கண்டேயனை திமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். காப்பீடு இல்லாத வாகனங்களுக்கு பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் வழங்குவதை நிறுத்தும் திட்டத்தை சோதனை அடிப்படையில் செயல்படுத்த மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. இந்தியாவில் நாளுக்கு நாள் சாலை விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் பலருக்கு முறையான விபத்து இழப்பீடு கிடைக்காத நிலையும் தொடர்கிறது. நாட்டில் ஓடும் வாகனங்களில் சரிபாதிக்கும் மேலான வாகனங்களுக்கு முறையாக காப்பீடு இல்லை எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சாலை விபத்து வழக்கு ஒன்றை விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் இந்த காப்பீடு விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க பல்வேறு பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு வழங்கியுள்ளது. அந்த வகையில் இன்சூரன்ஸ் இல்லாத வாகனங்களுக்கு பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் வழங்குவதை நிறுத்தும் திட்டத்தை சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஏமன் அருகே இந்திய கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சவுதி அரேபியாவில் இருந்து பெட்ரோலியத்தை ஏற்றிக்கொண்டு சரக்கு கப்பல் வந்து கொண்டிருந்தது. ஏமன் அருகே செங்கடல் பகுதியில் வந்தபொழுது அதன் மீது வெடிபொருட்கள் நிரப்பிய படகை மோதி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் கப்பல் கவிழ்ந்த நிலையில் அதில் இருந்த இந்தியர்கள் 13 பேர் உட்பட 14 பேரையும் ஏமன் கடற்படை மற்றும் கடலோர காவல்படை மீட்டுள்ளது.
இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் இந்திய குடிமக்களின் பாதுகாப்பே அரசின் முதல் முன்னுரிமையாக இருப்பதாக தெரிவித்தார். அந்த பிராந்தியத்தில் செல்லும் இந்திய கப்பல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநருக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார்.